Assalamualaikum viewers, welcome to Star JIYATH kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்ககிட்ட மீந்து போன இட்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 6 இட்லி மீந்து போன இட்லி எடுத்து வச்சிருக்கேங்க. இத சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில இட்லிகள்லாம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச இட்லி எல்லாம் நல்லா பொரிச்சுங்க, பொன்னிறம் ஆகுற வரைக்கும். நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு செவந்து வந்ததும் அதை எடுத்துருங்க. இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை போனதுக்கப்புறம் அதோட 1 குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி சாஸுக்கு பதிலாக. அப்புறம் டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக அரை தக்காளி பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுருங்க. சாஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அப்படி கிடைக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லி எல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சுட சுட பரிமாறிடுங்க. ரொம்பவும் டேஸ்டான சில்லி இட்லி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சில்லி இட்லி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மீந்து போச்சுன்னா கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த சில்லி இட்லியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தட்டில் நீங்கள் செஞ்சு வச்சதுமே காலியாயிரும். அப்படியே மறக்காமல் ஸ்டார் ஜியாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.